ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம்ஸ் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்குங்க. ஆயில் தேவையான அளவு ஆயில், பட்டை ஒரு போட்டுக்குங்க, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு வெங்காயம். பெருசாக இருந்துச்சுன்னா 2 போடுங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா 4 போடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா ஃப்ரை ஆகிட்டும். நல்லா உப்பு போட்டால் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா எல்லாமே வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்குங்க. மிளகாத்தூள், மஞ்சள், பெப்பர் 3 போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டன் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டேன்னா எதுவுமே தண்ணியே போடாதீங்க. நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தண்ணி போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு தண்ணி போட்டு குக்கர் மூடி நல்லா உங்களுக்கு எவ்வளோ வேகணுமோ அவ்வளோ விசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 விசில் வச்சேன். நல்லா வெந்துருச்சு. 10 விசில் வச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 வச்சேன், வேகவே இல்லை. அப்புறமா இன்னும் 5 வச்சேன், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போது நல்லா வெந்துருச்சு. மட்டன் கிரேவி ரெடி. மட்டன் கிரேவி சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக. சப்பாத்திக்கு, சேமியாவுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர். தேங்க்யூ.